சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. மலபார் மாப்பிளா கலவரம் ஒத்துழையாமை இயக்கத்தையே சீர்குலைத்து போட்டது என்று கூறினீர்கள். அதன் பிறகு காந்திஜி என்ன செய்தார் தாயே? மகனே சிவா, திலகன் சகாப்தம் முடிந்த பிறகு காங்கிரஸில் காந்தி சகாப்தம் தொடங்கியது. 1920 ஆகஸ்ட் 1 திலகன் மறைந்தான். ஆகஸ்ட் 10 பிரான்சில் ஏற்பட்ட ஷெவ்ரஸ் ஒப்பந்தம் மூலம் ஆட்டோமான் பேரரசு கலைப்பு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஹிலாஃபத் இயக்கத்தில் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்றிணைப்பதற்கும் தேசிய இயக்கத்தில் முஸ்லிம்களை இணைப்பதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதினான் காந்தி. ஒத்துழையாமை இயக்கத்தை முடுக்கிவிட மகாத்மா காந்தி கிலாஃபத் இயக்கத்துடன் காங்கிரஸை இணைத்தார் என்று பள்ளி பாட புத்தகங்களில் நீ படித்திருக்கலாம் மகனே. ஆனால் இதன் பின்னணியோ அப்படியானது அல்ல. அம்பேத்கர் இதன் பின்னணி கருத்தை தெளிவாக சொன்னான். ஒத்துழையாமை இயக்கம் என்பது ஹிலாஃபத் போராட்டத்தின் மூலம் வந்ததே தவிர ஸ்வராஜ்யத்துக்கான காங்கிரஸ் இயக்கத்தின் மூலம் வந்ததல்ல. துருக்கிக்கு உதவும் நோக்கில் மத ரீதியாக ஹிலாஃபத்காரர்களால் தொடங்கப்பட்டது. ஹிலாஃபத்காரர்களுக்கு உதவுவதற்காக காங்கிரஸ் அதை கையில் எடுத்துக்கொண்டது. இதில் ஸ்வராஜ்யம் என்பது முதன்மை கொள்கையாக இருக்கவில்லை. ஹிலாஃபத் என்பதுதான் முதன்மை கொள்கையாக இருந்தது. இந்துக்களை ஹிலாஃபத் இயக்கத்தில் சேர்ப்பதற்காக ஸ்வராஜ்யம் என்பதை இரண்டாவது கொள்கையாக இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்த்தார்கள். அம்பேத்கர் கூறியபடிதான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் போக்கும் இருந்தது. 1920 டிசம்பரில் நாக்பூரில் கூடிய காங்கிரஸில் ஜலியான்வாலாபாக் படுகொலை மற்றும் ஹிலாஃபத் மீதான காங்கிரசின் கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆங்கிலேய அரசுக்கு 1 வருட காலக்கெடுவை அது அளித்தது. அது நிறைவேற்றப்படாவிட்டால் நாடு தழுவிய ஒத்துழையாமை இயக்கம் நடத்தப்பெறும் என்று எச்சரிக்கை விடப்பட்டது. அகிம்சையை கடைபிடிப்பது, அரசு பள்ளிகளில் இருந்து குழந்தைகளை திரும்பப் பெறுவது, வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிப்பது, பிரிட்டிஷ் நீதிமன்றங்களில் இருந்து வழக்கறிஞர்களை திரும்பப் பெறுவது போன்ற பிற நடவடிக்கைகள் 1 வருடத்திற்குள் சுயராஜ்யத்தை கொண்டு வரும் என்று உறுதியளித்தான் காந்தி. தான் குறிப்பிடும் ஸ்வராஜ்யம் என்பது சுதந்திரமா அல்லது கூடுதல் சுயாட்சியா என்பது குறித்து அவன் தெளிவாக குறிப்பிடவில்லை. ஆனாலும் காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் ஒரு வெகுஜன இயக்கமாக மாறியது. இதன் மூலம் தேசிய இயக்கத்தில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை கூடியது. ஹிலாஃபத் இயக்கத்தில் பங்கு பெற அதிக எண்ணிக்கையிலான இந்துக்களை அணி திரட்டுவதிலும் வெற்றி பெற்றது. இருந்தாலும் இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்ற முதன்மை குறிக்கோள் ஒரு கானல் நீராகவே இருந்தது. ஹிலாஃபத்தை ஆதரித்த இந்துக்களில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமின் கருத்தோட்டம் மற்றும் அதன் அரசியல் சித்தாந்தம் பற்றி அறியாதவர்களாகவே இருந்தார்கள். மறுபுறம் ஹிலாஃபத் இயக்கம் முஸ்லிம்கள் மத்தியில் இரட்டை தேசியத்தை விதைத்தது.
தங்களது மூதாதையரின் பூமியான தாயகத்தின் சுதந்திரத்தை விட துருக்கியிலே இஸ்லாமிய கலீஃபாவை நிறுவுவதுதான் மிக முக்கியமானது என்பதை இந்திய முஸ்லிம்களிடம் கிலாஃபத் இயக்கம் வலுவாக வேரூன்றச் செய்தது. இந்திய முஸ்லிம்களுக்கு இந்தியா தாய்நாடு, துருக்கி தந்தையர் நாடு என்பது போல. எனவே கிலாஃபத்தை ஆதரிப்பது இந்தியா மீதான அவர்களின் அன்பை பாதிக்காது என்றார்கள் கிலாஃபத்காரர்கள். அதன் மூலம் இரட்டை குடியுரிமை குற்றச்சாட்டை அவர்கள் மறுத்தார்கள். இருந்த போதும் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு முஸ்லிம் நாடுகளின் உதவியை கோருவது அனுமதிக்கப்படுமா? மக்கள் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இந்தியா அரசியல் அமைப்பு ஜனநாயகமாக இருக்க வேண்டுமா? அல்லது இந்த தலைவர்கள் விரும்பியபடி முஸ்லிம்களால் ஆளப்படும் இந்து பெரும்பான்மை நாடாக இருக்க வேண்டுமா போன்ற கேள்விகளுக்கு எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை. அதே போல ஒத்துழையாமை இயக்கத்தின் இன்றியமையாத அங்கமாக காந்தியால் பரிந்துரைக்கப்பட்ட அகிம்சையை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. 1920 நாக்பூர் காங்கிரசின் வருடாந்தர அமர்வில் கிலாஃபத் தலைவர்கள் ஜிஹாத் மற்றும் இஸ்லாம் மீது நம்பிக்கை இல்லாத காஃபிர்கள் கொல்லப்படுவதை ஆதரிக்கும் குரான் வசனங்களை படித்தார்கள். அது குறித்து காந்தியிடம் காங்கிரஸ்காரர்கள் சிலர் சுட்டிக்காட்டிய போது காந்தி சிரித்துக்கொண்டே அவர்கள் பிரிட்டிஷ் அதிகாரத்தை எதிர்ப்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று சமாதானம் சொன்னான். இதன் விளைவாக கிலாஃபத் இயக்கம் தொடக்கத்திலிருந்து அதன் திசையை இழக்கத் தொடங்கியது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில்